காலையில என்ன செய்தது? சரியா பாப்போம். உணவின்றிய பட்ட நிலையில் மனிதனின் சாதாரண குருதி குளுக்கோஸ் மட்டம் 70 டேஸ் 110 மில்லிகிராம் பெர் 100 மில்லிலிட்டர். குருதியாக இருப்பதுடன் குருதி ஆக இருப்பதுடன் தொடர்ந்து இவ்வீச்சு பெருமானம் கலங்களின் உடனடி தேவைக்கு போதுமானது. இவ்வீச்சு பெருமானம் கலங்களின் உடனடி தேவைக்கு போதுமானது. இரண்டாவது பாயிண்ட், கவனிங்க பிள்ளைகள். குளுக்கோஸ் மட்டத்தின் அடிப்படையில் மனிதனை 3 வகையா பிரிக்கலாம். குளுக்கோஸ் மட்டத்தின் அடிப்படையில் மனிதனை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று, 12 மணித்தியாலங்கள் பட்டினி இருந்தால் இந்த குளுக்கோஸ் மட்டத்தை மனிதன் கொண்டிருப்பான். இது முதலாவது மனிதன். 12 மணித்தியாலங்கள் ஒரு சாதாரண சுகதேகி மனிதனாக இருந்தால், நீரிழிவு இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால், 12 மணித்தியாலங்கள் பட்டினி இருப்பாராயின் அவர், அந்த சுகதேகி மனிதன் 12 மணித்தியாலம் பட்டினி இருப்பாராயின் இந்த குளுக்கோஸ் மட்டம் இருக்கு. நீரிழிவு இல்லாத, வெள்ள நீரிழிவு இல்லாத ஒரு சுகதேகி மனிதனாக இருந்தால், அவர் பட்டினி இருந்தால் இந்த அளவு குளுக்கோஸ் மட்டம் இருக்கும். உணவு உட்கொண்டால் குளுக்கோஸ் மட்டம் கொஞ்சம் கூடும், சாப்பிட்டா கொஞ்சம் கூடும். புறாத உடற்கலங்கள் பயன்படுத்துறது திரும்ப குறையும். திரும்ப டீயை குடித்தா கொஞ்சம் கூடும்னா ஒரு 130 அப்படி வரும். புறாத அனுசவத்துக்கு பயன்படுத்தா திரும்ப 110 அப்படி வரும். இப்படி அந்த 24 மணி நேரம் மாறிக்கொண்டிருக்கும். யாருக்கு? சுகதேகி மனிதனுக்கு. சுகதேகியா இருந்தால் குளுக்கோஸ் மட்டம் இதை விட கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் கூடும், ஒரு டீயை குடிச்சா கொஞ்சம் கூடும். புறாத கலங்கள் பயன்படுத்துறா கொஞ்சம் குறையும், சாப்பிட கூடும். அவை அந்த 24 மணி நேரம் அந்த குளுக்கோஸ் மட்டம் மாறிக்கொண்டே இருக்கு. வெள்ள நீரிலுடைய மனிதனாக இருந்தால், அதாவது 3வது மனிதன் வெள்ள நீருடைய மனிதனாக இருந்தால் என்ன, அதுல வாழ்க்கையின் நீண்ட காலத்துக்கு குளுக்கோஸ் மட்டம் உயர்வாகவே இருக்கு. 3ஆ பிரிக்கலாம். ஒரு 2வது பாயிண்ட், வெள்ள நீரிழிவுக்குட்படாத ஒருவரின் குருதி குளுக்கோஸ் மட்டம், அடுத்த சாட்டர்டே நேரில் சந்திக்க போறோம். டியூட்டர்ல வழக்கம் போல கிளாஸ்கள் டைம் எல்லாம் தெரியும், எழுதிட்டு கதப்போம். வெள்ள நீரிழிவுக்கு உட்படாத ஒருவரின் குருதி குளுக்கோஸ் மட்டம் உடற்றொழியல் எல்லைக்குள், உடல் தொடர்ந்து தொழிற்பட்டு கொண்டிருக்கும் போது, உடற்றொழிலியல் எல்லைக்குள், சாப்பிடுறது உடல் தொழிற்படுறது, சாப்பிடுறது உடல் தொழிற்படுறது போய்கொண்டிருக்கு. உடற்றொழியல் எல்லைக்குள் நாள் முழுவதும் மாறுபடும்.
மூன்றாவது பாயிண்ட், யார் யார் குளுக்கோஸ் மட்டத்தை கட்டுப்படுத்துறன்னு சொல்லப்படும். சதையின் லெங்கஹான் சிறுதீவு கலங்களால் சதையின் லெங்கஹான் சிறுதீவு கலங்களால் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் குளுக்காகோன் இன்சுலின் குளுக்காகோன் ஆகிய எதிர் தொழிற்பாட்டுக்குரிய ஹோமோன்களால் தொழிற்படனே இவர் குளுக்கோஸ் கூடும்போது தொழிற்படுவார், இவர் குறையும் போது தொழிற்படுவார். இவர் குளுக்கோஸ் மட்டத்தை குறைப்பார், இவர் குளுக்கோஸ் மட்டத்தை உயர்த்துவார். அப்ப எதிர் தொழிற்பாடு. சதையின் லெங்கான் சிதைவு கலங்களால் சுரக்கப்பட்ட இன்சுலின் குளுக்கோன் ஆகிய எதிர் தொழிற்பாட்டுக்குரிய ஹோமோன்களால் குருதி குளுக்கோஸ் மட்டம் ஒரு சீற்ற நிலையில் கட்டுப்படுத்தப்படும், ஸ்டோக் பண்ணப்படும். குருதி குளுக்கோஸ் மட்டம் ஒரு சீற்ற நிலையில் கட்டுப்படுத்தப்படும், ஸ்ட்ரோக் பண்ணப்படும். இனி அடுத்த பாயிண்ட், டபுள் மார்க். வெப்பநிலை சீராக்கத்திலே 2 டபுள் மார்க் போட்டோம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய செயற்பாடு, வெப்பநிலை குறையும் போது நடக்கக்கூடிய ஒரு சில செயற்பாடு படித்தோம். அதுல இங்கேயும் குருதி குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும் போது, குருதி குளுக்கோஸ் குறையும் போது நடக்கும் ஒரு சில செயற்பாடு படிக்க போன்றோம். அடுத்த டபுள் மார்க் வேற கலர் யூஸ் பண்ணுங்க. இப்ப எழுதுங்க, வேற கலர்ல எழுதுங்க. சாதாரண அளவை விட குருதி குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும் போது, சாதாரண அளவை விட குருதி குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும் போது குருதி குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும் போது ரைட். இப்போ ஒரு விளக்கம் ஒன்று, வழக்கமான கலர் என்ன நடக்கணும்? இப்போ மைண்ட் மேப்ல உங்களுக்கு இப்படி தெரியணும், இது குளுக்கோஸின் நியம மட்டம், சாதாரண மட்டம், நியமம் அல்லது சாதாரண மட்டம், அதான் 70க்கு 110க்கும் இடையில இருப்பது. இந்த மட்டம் தொடர்ந்து ஒருவரிலே அப்படி அதிகரிக்குமாக இருந்தால், குளுக்கோஸ் அதிகரித்தால் அதை குறைப்பதற்கான பல செயற்பாடுகள் மனித உடலில் நடைபெறும். அதை குறைப்பதற்கான பல செயற்பாடு மனித உடலில் நடைபெறும். அதுபோன்று நியம மட்டத்தை விட குளுக்கோஸ் மட்டம் குறைந்து விட்டால் அதை அதிகரிப்பதற்கான பல செயற்பாடுகள் பங்கேற்கும். குறைப்பதற்கான பங்கேற்கின்ற ஹோமோன் இன்சுலின் தான் மைண்ட் மேப்.
கூட்டுவதற்கான செயற்பாடை பங்கேற்பது குளுக்காகான். இது எப்படி தொழிற்படும் என்றதான் அந்த ஓர்சியத்திலே செயற்பாடு. அதன் பின்பு என்ன குளுக்கோஸ் மட்டம் அந்த குறித்த அளவுக்கு வந்த பின்பு எதிர்ப்பின்றல் பொறிமுறை மூலம் இந்த ஓமோன்கள் சுரத்தல் நிப்பாட்டப்படும். குளுக்கோஸ் மட்டம் வந்தவுடன் அதுவே தூண்டிய தொழிற்பாட்டு, அந்த நியம மட்டம் தூண்டிய தொழிற்பாட்டு, நாங்க மட்டத்துக்கு வந்துட்டோம் இனி நீங்க சுரக்க தேவையில்லைன்னு சொல்லுவது, அதான் எதிர்ப்பின்னூட்டல். சாரா மாறி, இந்த சாரா மாறி என்ன ஓமன் அல்லாத வேறு கூறு, அதான் சாரா மாறி. ஓமனோட சம்பந்தம் இல்லாத கூறு, ஓமன் அல்லாத கூறு சாரா மாறி, மாறக்கூடிய கூறு. அது சொல்லும் நான் வழக்கம் போல வந்துட்டேன் இனி நீங்க சுரக்க வேணாம் என்று பின்னூட்டல் எதிர்ப்பின்னூட்டல் செயற்படும் மூலம் அந்த இன்சுலின் குளுக்கோகான் சுரத்தல் நிரோதிக்கப்படும். அதான் எதிர்ப்பின்னூட்டல் என்று நோட்ஸ் எழுதி காட்டணும். இதன் போது என்ன குறைப்பதற்காக என்னென்ன செயற்பாடு நடக்கும், கூட்டுவதற்காக என்னென்ன செயற்பாடு நடக்கும் என்பதுதான் நமக்கு தேவையான விஷயம். ஆகவே சாதாரண அளவை விட குருதி குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கும் போது ஒன்று என்ன செய்யும், படிச்சு வச்சுக்கிறோம். குருதி குளுக்கோஸ் மட்டம் அதிகரித்தால் என்ன செய்யணும், இன்சுலின் சுரக்கணும். இந்த இன்சுலின் சுரத்துல தூண்டுறது யார், அந்த அதிகரித்த குளுக்கோஸ் மட்டம் தான், இன்னொரு ஹோமோன் இல்ல. சதையால இன்சுலின் சுரத்துல தூண்டுறது இன்னொரு ஹோமோன் இல்ல. குருதி குளுக்கோஸ் மட்டம் அதிகரித்தால் அதுவே தூண்டிய தொழிற்பட்டு சதையின் பீட்டா கலங்களை தூண்டி இன்சுலின் சுரத்தலை தூண்டும். அப்புறம் இன்சுலின் சுரத்தலை நிறுத்துவதும் அந்த நியமம் மட்டும்தான். அப்ப எழுதி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சாதாரண எல்லையை விட வீச்சென்னும் எழுதலாம். சாதாரண எல்லையை விட குருதி குளுக்கோஸ் மட்டம், குருதி குளுக்கோஸ் மட்டம் சரியா, சாதாரண எல்லையை விட குருதி குளுக்கோஸ் மட்டம் வசனம் பிள்ளை அளிக்கிறோமா, சரியா எழுதுவோம். சாதாரண எல்லையை விட வட்டி எழுதுங்க. சாதாரண எல்லையை விட அதிகரிக்கும் உயர் குளுக்கோஸ் மட்டம் சாதாரண எல்லையை விட அதிகரிக்கும் உயர் குளுக்கோஸ் மட்டம் ஆனது ஆனது திருத்துறீங்களா, சாதாரண எல்லையை விட அதிகரிக்கும் உயர் குளுக்கோஸ் மட்டம் ஆனது, இந்த புள்ளி இந்த இடம் ஆனது சதையின் பீட்டா கலங்களால் படிச்சு வச்சுக்கிறோம். சதையின் பீட்டா கலங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட இன்சுலின் சுற்றோட்ட குருதியினுள் சுரக்கப்படுதலை தூண்டுகின்றது. சுரடக்குருதினுள் சுரக்கப்படுதலை தூண்டுகின்றது. சுரக்கப்படுதலை தூண்டுகின்றது. என்ன நினைக்கலாம், கவனமா ரீட் பண்ணீங்களா? குருதிலே உயர் குளுக்கோஸ் மட்டம் உயர்ந்த அளவு அதிகரித்தால் பீட்டா கலத்துல இன்சுலின் சுரத்தல தூண்டுறல்ல, பீட்டா கலம் இன்சுலின் சுரந்து தன்னை கலங்குக்குள்ள வைத்திருக்கும்.
அதை குருதிக்குள்ள போங்கோண்டு தூண்டி விடுறதுதான் அவர். கவனம் இருக்கணும். எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் டைப் கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் போதோ உயர் குருதி குளுக்கோஸ் மட்டம் உள்ள போதோ பீட்டா கலங்களில் நிகழ்த்தப்படும் செயற்பாடு என்ன என்று கேட்டால் நிறைய பிள்ளைகள் பீட்டா கல இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுதலை தூண்டும் என்று எழுதுறது. அப்படி இல்லை. பீட்டா கலம் இன்சுலினை உற்பத்தி செய்து அந்த குடுவைக்குள் கலங்களுக்குள் வைத்திருக்கும், அந்த கானுக்குள் வைத்திருக்கும். அதை சுற்றுட தொகுதிக்குள்ள போய் சேருங்கோ வளைத்திருக்கிற சாரி காணல் என்ன காணலா சுரப்பி தானே சுற்றுட தொகுதிக்குள்ள போங்க துரத்தி விடுறதுதான் அவர் தூண்டி விடுறது. அதான் எழுதிக்கிறோம் சொல். சுற்றோட்ட குருதியினுள் உடல் முழுக்க சுற்றோட்ட குருதிக்குள் சுரக்கப்படுதலை விடுவிக்கப்படுதலை தூண்டுகின்றது. அப்ப ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. இன்சுலின் சுற்றோட்ட குருதியினுள் சுரக்கப்படுதலை தூண்டுகின்றது. பீட்டாக்கெல்லாம் உற்பத்தி செய்யப்படுறது தூண்டல, அது சாதாரணமா உற்பத்தி செய்யும். இரண்டாவது அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அந்த அதிகரித்த இன்சுலின் காரணமாக குளுக்கோஸ் மட்டம் காணும். அந்த இன்சுலின் குருதிக்குள்ள செலுத்தப்பட்ட இன்சுலின் இலக்கு கலங்களை நோக்கி செலுத்தப்படும். இலக்கு கலம் யார் யார்? ஈரல் கலம், பொதுவாக வன்கூடு தசை கலம், இவைதான் இலக்கு கலம். இந்த இலக்கு கலங்களுக்குள் போய் என்ன செய்யும்? குளுக்கோஸை அந்த கலங்களுக்குள் துரத்தி விடும். குருதிக்குள் போய் இன்சுலின் குருதிக்குள் செலுத்தப்பட்டு அந்த இன்சுலின் செய்யற தொழில் குருதியில காணப்படுற குளுக்கோஸ் எல்லாம் கலத்துக்குள்ள ஓடும் கொண்டு துரத்தி விடுறது. இங்கே படிச்சிருக்கிறோம், உணவு கலை தொகுதி படிக்கும்போது சொல்லிக்கிறோம், துரத்தி விடுறது. அங்க ஓடுவாங்க, ஓடி போய் என்ன குளுக்கோஸா மாற்றப்படுவார். அதுக்கு பிறகு வேறு நடக்கும் படிக்க போனோம். ரைட், அப்பொழுதுக்கும் செண்டு சுற்றோட்ட குருதியில் உள்ள இன்சுலின் ஆனது இலக்கு கலங்களில் தொழிற்பட்டு குருதி குளுக்கோஸ் மட்டம் குறைக்கப்படுவதற்கான பின்வரும் செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்றது. சுற்றோட்ட குருதியில் இன்சுலின் ஆனது இலக்கு கலங்களில் தொழிற்பட்டு குருதி குளுக்கோஸ் மட்டம் குறைக்கப்படுவதற்கான பின்வரும் செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்றது. என்னென்ன செயற்பாடு? மோலார் டாட் அல்லது மோலார் டேஷ், இப்படி ஏதோ டாட் வைங்க அல்லது டேஷ் போடுங்க. மோலார் செயற்பாடு எழுதுவோம். உடற்கலங்களினுள் குளுக்கோஸ் கடத்தப்படுதலையும் உடற்கலங்களில் குளுக்கோஸ் கடத்தப்படுதலையும் கலங்களில் குளுக்கோஸ் போகணும் துரத்தி விடுறது. குளுக்கோஸ் கடத்தப்படுதலையும் என்ன விளங்குதா? குருதிக்குள்ள அனுப்புற மேலதிக குளுக்கோஸ் கலத்துக்குள்ள ஓடும் கொண்டு துரத்தி விடுறது. துரத்தி பிடி சும்மா இருக்குல்ல, உள்ளுக்கு போற குளுக்கோஸ் கட்டளையிடம் கலத்துக்கு கட்டளையிடம் உள்ளுக்கு வந்தாக்கலாம் வேகமா கலைச்சுவாசத்துக்கு பயன்படுத்துன்னு சொல்லும்.
காற்று சுவாசத்துக்கு கலைச்சுவாசம் பயன்படுத்தி ஏடிபியை உற்பத்தி செய்யும். அதனால CO2 உருவாகும், நீர் உருவாகும். கலைச்சுவாசம், காற்று சுவாசம். உள்ளுக்கு போங்கன்னு மட்டும் சொல்லல, கலைச்சுவாசத்தின் மூலம் வேகமா உடையும் கொண்டு சொல்லு. ரைட். ஆவே கடத்தப்படுதலையும் உடற்கலங்களினுள் குளுக்கோஸ் பயன்படுத்தப்பட்டு உடற்கலன் குளுக்கோஸ் பயன்படுத்தப்பட்டு பிராக்கெட் கலைச்சுவாசத்தின் மூலம் ஏடிபி CO2 நீர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. கலைச்சுவாசத்தின் மூலம் பிராக்கெட் க்ளோஸ். அது பிறகு ஏடிபி CO2 நீர் ஆகியவை உற்பத்தி செய்யப்படுதலையும் தூண்டுதல். தூண்டுதல் ரெண்டாவது ஒரு விட தேவையில்லை. ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறான் காணா கேளுங்க. இது குருதி, இது கலங்கள், எல்லா உடற்கலங்களும் அல்ல விசேடமாக ஈரல் கலம் இருக்கும், வன்குடு தசைகளும் இருக்கும். உடல்ல காணப்ப எல்லா கலத்துக்குள்ளேயும் குருதிலிருந்து குளுக்கோஸை துரத்தி விடும். துரத்தி கலைச்சுவாசத்தின் மூலம் அதை உடை கொண்டு சொல்லும். கலத்துக்கு கட்டளையிடும். கலைச்சுவாசத்தின் மூலம் உடைக்கப்படும். கலைச்சுவாசத்தால் உடைக்கப்பட்டு மிச்சமாக குளுக்கோஸ் தான் என்ன செய்யறது? கலைச்சுவாசத்தின் மூலம் உடைக்கப்பட்டு மேலதிகமாக குளுக்கோஸ் அதுக்குள்ள கலத்துக்குள்ள இருந்தால் அல்லது குருதிக்குள்ள இருந்தால் அவற்றை விசேடமாக ஈரல் கலம், வன்குடு தசை கலங்கள்ல கிளைகோஜனாக மாற்றுக்கொண்டு கட்டளை. திரும்ப ஈரல் கலம், வன்குடு தசை ஆகியவற்றுக்குள்ளே கிளைகோஜனா மாற்றிய பின் குளுக்கோஸ் குருதியில கூட இருக்க என்ன செய்யறது? கலைச்சுவாசத்தின் மூலம் உடைத்து பார்த்தார் குளுக்கோஸ் மட்டம் குருதியில குறையல. திரும்ப ஈரல் கலத்துக்குள்ள வேகம் அனுப்பி கிளைகோஜனை மாற்றிக்கொண்டு சொல்றார், கிளைகோஜனை மாற்றி போட்டுது. அப்போ குருதி குளுக்கோஸ் மட்டம் பழைய நிலைமைக்கு வரல. குளுக்கோஸ் மட்டம் குறைஞ்சிருக்கு, இன்னும் பழைய நிலைமைக்கு வரல. அப்ப என்ன செய்யறது? கொழுப்புலயத்துக்கு இன்சுலின் கட்டளையிடம் இந்த குருதிக்கு மேலதிகமா இருக்கிற குளுக்கோஸ் அனுப்புற கொழுப்பு அமிலமா மாற்றி கொழுப்புலயத்துல செய்வீங்கன்னு சொல்லி. ஆவே குளுக்கோஸ் நம்ம கார்போஹைட்ரேட் அதிக அளவு சாப்பிடறதால உடல் பருமன் ஏன் அதிகரிக்குன்னு கேட்டால் கலைச்சுவாசத்துல உடைத்தும் மிஞ்சி போயிட்டு, கிளைகோஜனை சேமித்து மிஞ்சி போயிட்டு, அவை மூணாவது வழி கொழுப்பாக மாற்றுவது. அவை உடல் பருமன் அடையும். ரைட், எழுதுவோம். ரெண்டாவது ஈரல் கலங்கள், வன்கூடு தசை ஆகியவற்றில் சேமிக்கப்படுவதற்காக குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்படுதலை தூண்டுதல். மூன்றாவது
மூன்றாவது கொழுப்பிழையங்களில் என்ன அதுக்கு மேலாண்டு சொன்னா கொழுப்பிழையங்களில் கொழுப்பாக சேமிக்கப்படுவதற்கு கொழுப்பிழையங்களில் கொழுப்பாக சேமிக்கப்படுவதற்கு குளுக்கோஸ் கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பாக சேமிக்கப்படுவது குளுக்கோஸ் கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்படுவதை தூண்டுதல் கொழுப்பு அமிலங்களாக அது பிறகு கிளிசரோட சேர்ந்து கொழுப்பா மாறும் குளுக்கோஸ் கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்படுவதை தூண்டுதல் இப்படி எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு வரும்போது நடக்கும் குருதி குளுக்கோஸ் மட்டம் வழக்கம் போல 70க்கு 110க்கு இடையில வந்து சேரும் அப்புறம் என்ன செய்யணும் இன்சுலினுக்கு சொல்லும் சதையை சொல்லும் நாங்க நியம மட்டத்துக்கு வந்துட்டோம் இனி நீங்க சுரக்க வேணாம் சுரந்தா நாங்க இன்னும் குறைஞ்சு போயிடுவோம் என்ன நீங்க இன்சுலினை சுரந்தா நாங்க இன்னும் கீழ் மட்டத்துக்கு போயிடுவோம் இப்ப சாதாரண மட்டத்துக்கு வந்துட்டோம் அவ இனி சுரக்க வேணாம் என்று எதிர்ப்பினுடல் பொறிமுறை மூலம் சொல்லும் அதான் எதிர்ப்பினுடல் பொறிமுறை அவர் கோட்டை விட்டு எழுதுவோம் வழக்கமான இது கோடைன்னு சொன்னா கோட்டை விட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி தொடங்கும் குருதி குளுக்கோஸ் மட்டம் சாதாரண வீச்சை அடையும் போது குருதி குளுக்கோஸ் மட்டம் சாதாரண வீச்சை அடையும் போது சதையில் இருந்து இன்சுலின் சுரக்கப்படுதல் இன்சுலின் சுரக்கப்படுதல் எதிர்ப்பின்னூட்டல் மூலம் நேரடியாக கட்டுப்படுத்தப்படும் அடுத்த கோட்டை விட்டு ஏன் அப்படி சொல்லணும் சதைக்கு கட்டளையிடணும் லெங்கான் சிறிவுக்கு லெங்கான் சிறுடைய பீட்டா கலத்துக்கு இன்சுலின் இணை சுரக்காதுங்கன்னு ஏன் சொல்லணும் இன்சுலின் தொடர்ந்து சுரந்தா குளுக்கோஸ் மட்டம் திரும்ப குறைஞ்சிருமே கூடி இருந்ததை கஷ்டப்பட்டு குறைச்சு நியம மட்டத்துக்கு கொண்டாந்துருக்கு தொடர்ந்து இன்சுலின் சுரந்தா கீழ் மட்டத்துக்கு போயிடும் அதுவும் ஆபத்து அதுக்காக தான் நிப்பாட்ட எதிர்ப்பினுடன் பொருள் அப்படியே கொடுக்கும் சாதாரண எல்லைக்கு அப்பால் சாதாரண நியம மட்டம் என்ன 70க்கு 110க்கு சாதாரண எல்லைக்கு அப்பால் 70 விட குறைய குருதி குளுக்கோஸ் மட்டம் மேலும் குறைவடைவதை எதிர்ப்பின்னூட்டல் பொறிமுறை தடுக்கின்றது எதிர்ப்பின்னூட்டல் பொறிமுறை தடுக்கின்றது இனி கோட்டை விட்டு அடுத்த டபுள் மார்க் வேற கலர் என்ன படிக்க போறோம்னு தெரியும் என்ன உங்களுக்கு எழுதுங்க
அடுத்த டபுள் மார்க் வேற கலர். சாதாரண அளவை விட குருதி குளுக்கோஸ் மட்டம் குறைவடையும் போது. சாதாரண அளவை விட குருதி குளுக்கோஸ் மட்டம் குறைவடையும் போது என்ன செய்யணும்? நியமனத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வரது பல செயற்பாடு நடக்கும். யார் யாருன்னு சொல்லணும். இல்ல பங்கேற்பது குளுக்காகான். குளுக்கான் எப்படி தொழிற்பட போகும்னு சொல்ல போறோம். சாதாரண அளவை விட குருதி குளுக்கோஸ் மட்டம் குறைவடையும் போது. இலக்கம் 1. இலக்கம் 1. மேல சொன்ன வசனத்துல மாற்றி மாற்றி போனா சரி. இன்சுலின் பதிலா குளுக்கோகான். அவர் என்ன செய்வார்னு சொல்லி கொண்டு போறது. சாதாரண எல்லையை விட குறைந்திருக்கும். 70 விட குறை இருக்கிறது. சாதாரண எல்லையை விட குறைந்திருக்கும் தாழ் குருதி குளுக்கோஸ் மட்டம் ஆனது தாழ் குருதி குளுக்கோஸ் மட்டம் ஆனது சதையின் அல்பாக்கலங்களால் உள்ள போடலாம். அல்பாக்கலங்களால் உற்பத்தி செய்யப்படும் குளுக்காகான் சுற்றோட்ட குருதியினுள் சுரக்கப்படுதலை தூண்டுகின்றது. சாதாரண எல்லையை விட குறைந்திருக்கும் தாழ் குருதி குளுக்கோஸ் மட்டமானது சதையின் அல்பாக்கலங்களால் உற்பத்தி செய்யப்படும் குளுக்கோகான் சுற்றோட்ட குருதியினுள் சுரக்கப்படுதலை தூண்டுகின்றது. ஹைலைட். குளுக்கோன் சுற்றோட்ட குருதியினுள் சுரக்கப்படுதலை தூண்டுதல். இரண்டாவது சுற்றோட்ட குருதியில் உள்ள குளுக்காகான் ஆனது இலக்கு இழையங்களில் தொழிற்பட்டு குறித்த இழையங்கள் என்ன இலக்கு இழையங்களில் தொழிற்பட்டு குருதி குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்கப்படுதலை ஊக்குவிக்கின்றது. ஸ்ட்ரோக் தூண்டுகின்றது.
எப்படி ஊக்குவிக்கும்? பக்கத்திலே அதாவது ஒரே ஒரு செயற்பாடு தான், ஈஸியான செயற்பாடு. பக்கத்திலே அதாவது என்று போட்டு குருதி குளுக்கோஸ் மட்டும் அதிகரிக்கப்படுதலை ஊக்குவிக்கிறது, தூண்டுகின்றது. என்ன செயற்பாடு? அதாவது என்று போட்டு அடுத்த கோட்ல எழுதுங்க. இந்த செயற்பாடு என்ன? ஒரே ஒரு செயற்பாடு தான். ஈரல், வன்கூட்டு தசை கலங்கள். ஈரல், வன்கூட்டு தசை கலங்கள் ஆகியவற்றில் உள்ள கிளைகோஜன் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு குருதியினுள் விடுவிக்கப்படுதலை குளுக்கோகான் ஊக்குவிக்கின்றது. ஈரல், வன்கூட்டு தசை கலங்கள் ஆகியவற்றில் உள்ள கிளைகோஜன் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு குருதியினுள் விடுவிக்கப்படுதலை குளுக்கோகான் ஊக்குவிக்கின்றது. ஊக்கித்தனடகம் படிப்படியா குருதி குளுக்கோஸ் மட்டம் உயர்ந்து கொண்டு வரும், வந்து நியம மட்டத்துக்கு வரும். வந்த பின்போ அல்பா கலத்துல குளுக்கோன் சொல்றத நிப்பாட்டப்படணும். எப்படி? எதிர்ப்பின்னல் பொறிமுறை. நாங்கள் அளவுக்கு வந்து விட்டோம், நீங்க சுரக்காதை கூட அங்க போய் அவரை தடுக்கிறது. அதான் எதிர்ப்பின்னூட்டல். ரைட், வெளியே கொடுங்க கோட்டை விட்டு. குருதி குளுக்கோஸ் மட்டம் சாதாரண வீச்சை அடையும் போது குருதி குளுக்கோஸ் சாதாரண வீச்சு அடையும் போது அல்பா கலங்களால் குளுக்கோகான் சுரக்கப்படுதல் அல்பா கலங்களால் குளுக்கோகான் சுரக்கப்படுதல் எதிர்ப்பின்னூட்டல் மூலம் எந்த சொல்லும் மாறல, இன்சுலின் பல குளுக்கோன் வரும், அவ்வளவுதான். குருதி குளுக்கோஸ் சாதாரண வீச்சு அடையும் போது அல்பா கலங்களால் குளுக்கோகான் சுரக்கப்படுதல், சுரக்கப்படுனா குருதிக்குள்ள விடுவிக்கப்படுதல், எதிர்ப்பின்னூட்டல் மூலம் நேரடியாக கட்டுப்படுத்தப்படும். எதிர்ப்பின்னூட்டல் மூலம் நேரடியாக கட்டுப்படுத்தப்படும். அடுத்த கோட்டை விட்டு ஏன் கட்டுப்படுத்தணும்? குளுக்கோகான் மேலும் மேலும் சுரந்தா குளுக்கோஸ் படம் மேலும் உயர்ந்து விடும் என்பதால் என்ன அந்த வசனத்திலையும் முடிக்கணும். சாதாரண எல்லைகளுக்கு அப்பால் குருதி குளுக்கோஸ் மட்டம், சாதாரண எல்லைகளுக்கு அப்பால் குருதி குளுக்கோஸ் மட்டம் மேலும் அதிகரிப்பதை
எதிர்பின்னூட்டல் பொறிமுறை தடுக்கின்றது. எதிர்பின்னூட்டல் பொறிமுறை தடுக்கின்றது. உளமுறை எஸ் டைப் கேள்வி பிள்ளை என்ன கேள்வி எப்படி கேட்பார்? சதையின் கட்டமைப்பை சுருக்கமா விவரிക്കുക. பிறகு குருதி குளுக்கோஸ் மட்டத்தின் சீராக்கத்தில் சதையின் பங்களிப்பை விளக்குக. அந்த ஓமனை பற்றி அதை சுரக்கிற ஓமனை சொல்லி அங்கே அப்படியே எழுதி கொண்டு போறோம். அல்லது நேரடியாக கேட்பார், குருதி குளுக்கோஸ் சீராக்கத்தில் ஒரு சீத்தில்லை நேரடியாக கேட்பார். அல்ல சதை என்ன சொல்ல போட்டும் கேள்வியே கேட்பார். இப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாறுவீங்க. இனி மூன்றாவது தலையங்கம், ஒரு சீத்திலே மூன்றாவது அவன் சொல்லிக்கிறான். பாட் கிளியரான பிள்ளைகள், பாட் பிரச்சனை இல்லையே? சரி, அடுத்த முக்கியமானதுன்னு பிரசாரண அமுக்கம் இல்ல பிரசாரண திறன் என்று சொன்னோம். பிரசன அமுக்கம் இல்ல பிரசாரண திறன். பிரசன அமுக்கம் என்பது என்ன? ஒரு விலங்கு கலத்துக்குள் காணப்படுற நீருக்கும் கனிவுக்குமான விகிதம் மாறாம பண்ணப்படுறது. ஒரு கலத்துக்குள் அல்லது உடலுக்குள் நீர் எந்த அளவு இருக்க வேண்டும், கனிவு பயன்கள் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் பிரசாரணம், பிரசன அமுக்கம். ரைட்? ஆவே கொஞ்சமா கொஞ்சம் ஓவலோட வர நினைக்கிறேன், பாப்போம். அப்ப உடலுக்குள் உப்புக்கள் அளவும் கூட கூடாது, நீர் அளவும் கூட கூடாது. அது களத்துக்கு ஏற்ற மாதிரி, விலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கணும். தாவரங்களே அப்படித்தான். அதான் நம்ம பிரசாரண சமநிலைன்னு அழைக்கின்றோம். அப்போ இப்படி என்ன இது கலங்கள் முதல் மென்சாவு களத்துக்கு வெளியே இருப்பது உடலுக்குரிய பாய், குருதி அல்லது சிற்றவெளிக்குரிய பாய் இருக்கும். ஆவே இந்த வெளிப்புறத்துக்கும் உட்புறத்துக்கும் இடையே காணப்படுற நீரின் அளவு ஒரு குறித்த மட்டத்தில் இருக்கும். அப்புறம் அயன்கள்ல மட்டும் குறித்த மட்டத்தில் இருக்கணும். பிரசாரணம் என்று சொல் நீரை குறிக்கும். பிரசாரணம் நீர் தான், நீரை குறிக்கும். சொல்லி தந்திருக்கிறேன். பிரசாரண அமுக்கம் அதிகரிக்குதுன்ற கருத்து களத்துக்குள் நீர் இருக்கக்கூடிய நீர் அளவு குறைந்து அயன்கள செறிவு கூடிட்டு கருத்து. இது விளங்கவில்லைன்னு சொன்னா பிரசாரண சீராக்கத்தை பற்றி எதுவும் பேச முடியாது. பிரசாரண அமுக்கம் அதிகரிக்கின்ற கருத்து கரையேற்ற செறிவு அயன்கள செறிவு கூடுது, நீர் அளவு குறையுது என்று கருத்து. அப்போ பிரசாரண அமுக்கம் மாறாம இருக்கணும். பிரசாரண அமுக்கத்துல பெருமானம் என்ன படிச்சிருக்கிறோம். 300 ஓஸ்மோ மாலிகுல் படிச்சிருப்போம். படிச்சு அங்க வச்சிருக்கிறோம், இங்க எழுதவே மாட்டோம். இப்ப கேள்வி வரும்போதோ அங்க இருப்பதை சேர்த்துதான் கேள்வி கேட்பார். முதலாவது பிரசாரண சீராக்கம் என்னன்னு சொல்ல போறோம்.
ரைட். அது யார் யார்ல தங்கி இருக்கும்னு சொல்ல போறோம். பிரசரணை ஏன் முக்கியம் சொல்ல போறோம். மனிதனை எல்லா விலங்குகளுக்கும் ஏன் முக்கியம், அதே விலங்கு மனிதனுக்கு ஏன் முக்கியம் என்று சொல்ல போறோம். அது பிறகு பிரசரண சமநிலை எப்படி பேணப்படும்னு படிக்க போறோம். அதுதான் கஷ்டம் என்றால் பழசை சேர்த்து படிக்கணும், பழைய நோட்ஸ் பக்கத்துல இருக்கணும். ரைட், அப்படி எழுதி கொள்வோம். பிரசரண சீராக்கம் ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லுவோம். ஆஸ்மோ ரெகுலேஷன் பிரசரண சீராக்கம். ரைட், முதலாவது பாயிண்ட். இந்த படம் தானது. சூழ உள்ளவற்றுக்கு சார்பாக கலங்களை சுற்றி இருப்பது. சூழ உள்ளவற்றுக்கு சார்பாக உடற்பாய்களில், உடற்பாய் என்பது குருதி, சிற்றவழிக்குரிய பாயி, அப்படி உடற்பாய்களில் மென்சவ்வுக்கு குறுக்காக, மென்சவ்வு குறுக்கனா உள்ளேயும் வெளியேயும், மென்சவ்வு குறுக்காக கருத்து உள்பக்கத்துக்கும் வெளிப்பக்கத்துக்கும் இடையில், அதான் குறுக்கான்னு சொல். நிறைய பெரிய சொல் இல்ல. மென்சவ்வுக்கு குறுக்காக எழுதி வச்சுக்கொள்ளணும். இங்க பயன்படுத்தும் அப்படித்தான். மென்சவ் குறுக்கான எழுதுவோம். கலத்துக்கு உட்பக்கத்துக்கு, மென்சவுக்கு உட்பக்கம் கலத்துக்குள்ளேயும் கலத்துக்கு வெளியே. மென்சவு குறுக்காக உப்புக்கள், நீர் ஆகியவற்றின் சமநிலையை பிரசாரணை சமநிலையை பேணுகின்ற செயல்முறை பிரசாரண சீராக்கம் எனப்படும். இரண்டாவது பாயிண்ட் கோட்டை விட்டு. பிரசாரண சீராக்கத்தின் முக்கியத்துவங்கள் என்ன? அமீபாவிலையும் பிரசாரண சீராக்கம் இருக்கும். அதான் சுருங்கத்தக்க புன்வேடத்தை கொண்டிருக்கிறோம். பரமீசியம் சுருங்கத்தக்க புன்வேடிடம் இருக்கும் பிரசாரண சீராக்கத்துக்கு. நீர் அளவை கட்டுப்படுத்தணும்னு படித்திருப்போம். பிரசாரண சீராக்கம் மனிதனுக்கு மட்டுமில்லை, எல்லாங்கிக்கும் தேவை. பிரசாரண சீராக்கின் முக்கியத்துவங்கள். 1 உரமிலக்கம் 1 ஹைலைட் பண்ண அன்லைன் பண்ணிருப்பீங்க வேற கலர்ல. வேற கலர் எழுதிக்கணும், சொல்ல மறந்துட்டேன். பிரசாரண சீராக்கத்தின் முக்கியத்துவங்கள். 1 அங்கிகளின் உடலினுள், எந்த ஒரு அங்கியா இருந்தாலும் சரி, அங்கிகளின் உடலினுள் ஒரு நிலையான சிறப்பு பிரசாரண அமுக்கத்தை, ஒரு நிலையான சிறப்பு பிரசாரண அமுக்கத்தை பிரசாரண திறனை, பிரசாரண திறனை, அது புதிய சொல். பிரசாரண அமுக்கம் ரெண்டும் பயன்படுத்துவாங்க. பயாலஜியில பயன்படுத்த சொல் பிரசாரண திறனை பேணல். அது எல்லா அங்கிக்கும் புதிய சொல். அங்கிகளின் உடல் உள்ளன. இரண்டாவது, மனிதனில் என்னத்துக்கு பிரசாரண சமநிலை உதவுது? பிரசாரண சீராக்கம் மனிதன்ல என்னென்னதுக்கு உதவ போகுது?
மனிதனில் டேஷ் மோலார் டாட். என்னத்துக்கு? மனிதன்ல பிரசாரண சீராக்கம் ஒஸ்மோரெகுலேஷன் என்னத்துக்கு தேவை? பிரசாரண சீராக்கம் என்பது நீருக்கும் கனியுப்புகளுக்கும் விகிதத்தை குறிக்கும். சீர் செய்யல நீர் தான் பிரதான முக்கியம் வாய்க்கும். பிரசாரணம் நம்ம தெரியும். நம்முடைய குருதியின் கன அளவு 5.6 லிட்டர். நம்ம உடலின் குருதிக்கன அளவு சுற்றியோட குருதிக்கன அளவு மாறக்கூடாது. குருதிக்கன அளவை தீர்மானிப்பதிலே பிரதான கூறு நீர். பிரதான கூறு நீர். அவர் நீரின் அளவு குறைந்தால் குருதிக்கன அளவு குறையும். குருதிக்கன அளவு குறைந்தால் குருதி அமுக்கம் குறையும். குருதி அமுக்கம் குறைந்தால் உடலின் குருதிக்குள்ள சுற்றியுள்ள குருதியின் வேகம் குறையும். இளையங்களுக்கு ஆக்சிஜனுடைய போஷண அளவு குறையும். இளையங்கள் இறக்க நிலைக்கு உட்படும். பிரசாரண சீராக்கம் என்பது ஒரு முக்கிய செயற்பாடு மனிதனை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் மோலார் டாட். குருதியின் மொத்த கனவளவை மாறிலியாக பேணல் வைத்திருத்தல். குருதியின் மொத்த கனவளவை மாறிலியாக பேணல் வைத்திருத்தல். இரண்டாவது டாட். இரண்டாவது டாட். குருதி பிளாஸ்மா குருதி முதலுரு. குருதி பிளாஸ்மா எழும்போதை விளங்கும். உடற்பாய்கள். உடற்பாய்கள் யார் யார்? சிற்றவெளிக்குரிய பாய், நலநீர், பதார்த்தங்கள். உடற்பாய்கள் ஆகியவற்றில் கரைந்துள்ள குருதி பிளாஸ்மா உடற்பாய்கள் ஆகியவற்றில் கரைந்துள்ள பதார்த்தங்களின் செறிவை. பதார்த்தங்களின் செறிவை சாதகமான வீச்சினுள் பொருத்தமான வீச்சு. சாதகமான வீச்சினுள் சாதகமான வீச்சில் எழுதலாம். தொடர்ந்து மாறிலியாக வைத்திருத்தல். இனி அடுத்த பாயிண்ட், மூன்றாவது பாயிண்ட். பிரசாரண சீராக்கத்துல மூன்றாவது பெரிய பாயிண்ட். பிரசாரண சீராக முக்கியத்துவங்கள் படித்தோம். இனி பிரசாரண சீராக்கத்துல மூன்றாவது பெரிய பாயிண்ட். அப்போ பிரசாரண சமநிலை, பிரசாரண சீராக்கம் அல்லது பிரசாரண சமநிலை என குறித்த அளவிலே பேணப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம உடலுக்குள்ள நீர் அளவையும் அயன்களுடைய அளவையும் சீரா பேணணும். எந்த அளவில் இருக்கணும் அந்த அளவுல பேணணும். ஆவே நம்முடைய உடலின் பிரசாரண சமநிலை பேணப்படுன்னு சொன்னா அல்லது எய்தப்பட வேண்டுமா? எய்தப்படுதல், பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எய்தப்படுதல் பிரசாரண சமநிலையை நாம நம்முடைய உடல் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நீர் அயன்கள் தொடர்பான செயற்பாட்டை கவனம் பார்க்கணும். அயன் என்பது உப்புக்களை குறிக்கும். உப்புக்கள் குறிப்பாங்க உப்புக்கள். அவை ஒரு மனிதனுடைய பிரசாரண சமநிலை பேணப்படுறதுல முக்கியமான நிகழ்ச்சிகள் ரெண்டு. ஒன்று, உடலிலிருந்து நீர் இழக்கப்படுறத கவனம். நீர் இழக்கப்படுறது தேவையில்லாமல் இழக்கப்படக்கூடாது. அது போல உடலுக்குள்ள வருகிற நீர் அளவு தேவையில்லாம வரக்கூடாது. அவன் நீர் அளவை சரியா கட்டுப்படுத்தும். தேவையில்லாம நீர் இழக்கப்படவும் கூடாது. நீர் தேவையில்லாம உடலுக்குள்ள அதிக அளவு வரவும் கூடாது. கலங்களுக்குள் வரவும் கூடாது. அதுபோல தேவையில்லாம உப்புக்களை அதிக அளவு உட்கொள்ளவும் கூடாது.
அளவுக்கு அதிகமா உப்புக்கள் இழக்கப்படவும் கூடாது. சிறுநீரோடோ வியர்வையோடோ அல்லது வயிற்றோட லூஸ் மோஷன் வந்தால் என்ன வயிற்றோட்டம் வந்தால் லூஸ் மோஷன் வந்தால் டயரியா வந்தால் ஏன்னா உங்களுக்கு ஜீவனி தராங்க, ஜீவனி தருவாங்க. அயன் சரிவு குறைஞ்சிட்டு அதால வர பிரச்சனை பிரசன சீராக்கம் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. அல்ல சோடியம் குளோரின் எல்லாம் அதுல இருக்கும். அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது கூடும். ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கும். உப்புக்கள் வீணாக இழக்கப்படவும் கூடாது. இழக்கப்பட எப்படி? வயிற்றோட்டத்தின் மூலம் இழக்கப்படலாம், வியர்வை ஊடாக இழக்கப்படலாம், அல்லது சிறுநீரோடு இழக்கப்படலாம். சிறுநீர் தூளை பாதிப்பு ஏற்பட்டால் உப்புக்கள் வேகம் இழக்கப்படும். ரைட். அப்படி உணவுகள் வயிற்றோட்டம் ஏற்பட்டால் இழக்கப்படும். அவை உப்புக்கள் தேவையில்லாம இழக்கப்படுவதோ அல்லது அளவுக்கு உப்பு அதிக அளவு குடிக்கவும் கூடாது. உப்பை காணாப்பாய்க்கொண்டு சொல்லுவாங்க. கவனமா அளவுக்கு தான் சாப்பிடணும். கூடினால் தாகம் வரும், பிரச்சனை வரும் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே அப்ப 2 காரணிகளை சரியா பண்ணணும், நீரும் உப்புகளும். ரைட். அப்படி கொள்ளுங்க. வர கலர் 3வது பெரிய பாயிண்ட். மனித உடலின் பிரசாரணை சமநிலை பின்வரும் 2 வழிகளில் எய்தப்படுகின்றது. எய்தப்படுறா பெற்றுக்கொள்ளப்படும் சொல்லிக்கிறேன். எய்தப்படுகின்றது. மனித உடலின் பிரசாரணை சமநிலை பின்வரும் 2 வழிகளில் எய்தப்படுகின்றது. ஹைலைட் பண்ணுங்க அல்லது வேற கலர் எழுதுங்க. 1, உடலால் இழக்கப்படுகின்ற பெற்றுக்கொள்ளப்படுகின்ற நீரின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம். கட்டுப்படுத்துவதன் மூலம். 2, உடலால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற இழக்கப்படுகின்ற உப்பின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம். முக்கியமா சோடியம் குளோரின் தான் உப்புன்னு போடுறோம். உப்பின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம். அடுத்த கோட்டை விட்டு அடுத்த பாயிண்ட் 4வது பாயிண்ட் வேற கலர். பிரசாரண சீராக்கத்தின் படிமுறைகள். அண்டர்லைன் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க, உங்களோட விருப்பம். பிரசாரண சீராக்கத்தின் படிமுறைகள். டபுள் மார்க் போடுங்க. அது பிரசாரண சீராக்கத்தின் படிமுறைகள். டபுள் மார்க். வேற கலர். முதல் சிறுநீர் தொகுதி படிக்கும் போது வெளியே வச்சிருக்கிறான். இப்பவும் கொப்பியில மேலுக்கு எழுதி வைக்கும். ஆனா குருதியிலே அல்ல உடலில், குருதிக்குள் அல்லது இடையப்பாய்க்குள் அல்ல உடலில் இருக்க வேண்டிய நீரின் அளவு குறைவடைந்து உப்பின் அளவு இருக்க வேண்டிய அளவு விட கூடினால் என்ன நடக்கும்? பிரசாரண அமுக்கம் அதிகரிக்கும் என்று சொல்லுவோம். குருதியில் நீரின் அளவு இருக்க வேண்டிய அளவை கூடி உப்பின் அளவு குறைந்தால் பிரசாரண அமுக்கம் குறையும் என்று சொல்லுவோம். ஆகவே நியம மட்டத்தில் இருக்கணும். என்ன பிரமாணம்? 300 ஆஸ்மோ மாலிகூல் என்ன வெளியே வச்சிருக்கிறோம் எங்கேயோ யூனிட் சுனித் தொகுதி படிக்கும் போது. ஏன்னா ஓமன் பங்கேற்கொண்டு படிச்சிருக்கிறான், பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க. ரைட். பிரசாரண சீராக்கத்தின் படிமுறைகள். ரைட். பிரசாரண சீராக்கத்துக்கான பிரசாரண சீராக்கத்தை கட்டுப்படுத்துற மையம் எங்க இருக்கும்? வெப்ப சீராக்கல் மையம் பதிவுகள் இருக்கும். அக்கா நரம்பு கலங்களை கொண்ட துணிவு இருக்கும்.
அதுல பிரசாரண சீராக்கிறதுக்கான மையம் பரிவகுகள் தான் இருக்கும். தாக மையம், தாகத்தோட மையம் பரிவகுகள் படுத்திருப்போம். உடலில் நீர்நளவு குறைந்தால் தாகம் என்ற உணர்வை ஏற்படுத்த மையம் இருப்பது பரிவகுகளில். ஞாபகம் இருக்குமா? இதெல்லாம் பழசி. ரைட். ஆவே படிமுறைகள். மோலார் டாட் வழக்கமான கலர். குருதியுள்ள நீரின் ஒரு சீத்திர நிலை. குருதியில் உள்ள நீரின் ஒரு சீத்திர நிலை. பரிவகுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. பரிவகுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஹைலைட் பரிவகுகள். ஒரு படம் சுன்னி தொகுதி எடுத்து பாருங்க. அடுத்த கோடு. பரிவகுகள் பிரசாரண வாங்கிகளை கொண்டுள்ளது. அடுத்த கோடு. பரிவகுகள் பிரசாரண வாங்கிகளை கொண்டுள்ளது. பிரசாரண வாங்கிகளை கொண்டுள்ளது. அடுத்த கோடு. அப்ப இப்படி என்ன படத்தை கீறினால் இது பரிவகுகள், அதிலே பிரசாரண வாங்கி என்ற அமைப்பு நரம்பு கலனின் கூட்டம் அதில் இருக்கும். அல்ல பிரசாரண சீராக்கள் மையம் இருக்கும். இது பரிவகுகளுக்கு குருதியை கொண்டு வர நாடி இப்படி பரிவகுகளை சுற்றி ஓடும் போதோ, குருதி பரிவகுல குருதிக்குள்ளாட சுற்றி ஓடும் போதோ அதுல நீரின் அளவு கூட இருக்கா குறைய இருக்கா, அயன செறிவு கூட இருக்கா குறைஞ்சிருக்கா, பிரசாரண மட்டம் மாறி இருக்கா என்பதை இந்த வாங்கி உணரும். வாங்கி உணர்ந்து அந்த பிரசாரண சீராக்கள் மையத்துக்கு கொடுக்கும். அதுவும் பரிவகுலான் இருக்கும். கட்டுப்பாட்டு மையம் அருகருகே இருப்பது. ரைட். அப்படியே கொடுங்க. அடுத்த கோடு. பரிவகுகளின் ஊடாக பாய்கின்ற குருதியின் பிரசாரண செறிவை. காணப்படுற நீர் அளவு என்ன, உப்பு அளவு என்பது பிரசாரண செறிவை. பொதுவாக நீர் அளவுதான் பிரசாரண செறிவை. ஸ்ட்ரோக் பிரசாரண அமுக்கத்தை. பிரசாரண வாங்கிகள் கண்டறிகின்றன. அடுத்த கோட்டை விட்டு பிரசாரண சீராக்கத்தின் படிமுறைகளிலே கோட்டை விட்டு இரண்டாவது டாட். இரண்டாவது டாட். பிரசாரண அமுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட 2
செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுற செயற்பாடு யார் யார்? பிரசரணாமுக்கம் அதிகரித்தால் பிரசரணாமுக்கம் அதிகரிக்கணும் என்ன கருத்து? நீர் அளவு கூடுதோ குறையுது, உப்புச்சரிவு கூடுது. ஆகவே நமக்கு ஏற்படுற துலங்கள் என்ன? தாகம். தாகம் ஏற்படும். அடுத்தது இது நமக்கு நம்மளால உணரக்கூடிய செயற்பாடு. இந்த துலங்கள் நம்மளால உணரக்கூடியது. நீர் அளவு குறைந்து உப்பு அளவு கூடிவிட்டால் தாகம் ஏற்படும் கருத்து. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி நீர் குடிக்கிற காரணம் அதான், ஒரே அளவுல பேணி கொண்டு போறது. இரண்டாவது செயற்பாடு நமக்கு தெரியாம நடக்கிற செயற்பாடு. நீர் அளவு குறைந்து விட்டால் என்ன? குறைந்து விட்டால் அந்த நீரை குருதிக்குள் சேர்ப்பதற்காக பின் கபச்சுரப்பியால் ஏடிஎச் விடுவிக்கப்படும் என்று படித்திருக்கின்றோம். அது நமக்கு தெரியாம நடக்கிற செயற்பாடு. இது ஒரு துலங்கள். ஒரு துலங்கள் நமக்கு தெரிந்து நடக்கிற செயற்பாடு, ஒரு துலங்கள் நமக்கு தெரியாம நடக்கிற செயற்பாடு. பிரசாரண அமுக்கத்தின் அளவை பொறுத்து நமக்கு ஏற்படுற தாகத்தின் அளவு இருக்கு. பிரசரண அமுக்கம் அதிக கூடிவிட்டால் தாகம் அதிக அளவு இருக்கு. ஏடியை சுரக்கப்படுற வீதம் அதிக அளவு இருக்கு. பிரசரண அமுக்கம் அளவை விட குறித்த மட்டத்தை விட குறையும் என்று சொன்னா தாகம் ஏற்படுற மாட்டாது, அல்ல ஏடியை சுரக்கப்பட மாட்டாது. அல்லது ஈஸியா சொன்னால் பிரசரண அமுக்கத்தின் அளவுக்கு ஏற்ப நியம மட்டத்தை விட ஆக கூடினால் ஆக குறைந்தால் நமக்கு ஏற்படுற தாகத்தின் அளவு மாறுபடும், ஏடிஎச்சின் அளவு சுரக்கப்படுற அளவு மாறுபடும். அவை ரெண்டும் தான் பிரசரண அமுக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடு துலங்களாக இருக்கும். அப்படியே கொள்ளுங்க. பிரசாரண அமுக்கத்துக்கு துலங்கல்களாக பிரசரண அமுக்கத்துக்கு துலங்கல்களாக பின்வருவன கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். பின்வருவன கட்டுப்படுத்தப்படுகின்றன. உரமிலக்கம் 1 தாக உணர்வு. தாக உணர்வு. 2 பிற்பக்க கபச்சுரப்பியிலிருந்து ஏடியை சுரக்கப்படல். கொட்டை விட்டு அடுத்த டாட். மனிதனின் நியம குருதி பிரசரண அமுக்கம். மனிதன் நியம குருதி பிரசரண அமுக்கம் என்ன? நியம மட்டம், சாதாரண மட்டம், நியம குருதி பிரசரண அமுக்கம். எழுதுங்க, அளவோட சேர்த்து எழுதுங்க. அளவோட சேர்த்து எழுதுங்க. அப்போ மனிதன் நியம குருதி பிரசரண அமுக்கம் பெருமானத்தை மொழி அழகை எழுதுங்க. 300 சிம்பிள் எம் கேபிட்டல் எஸ். அப்படியா? 300 சிம்பிள் எம் கேபிட்டல் ஓ சிம்பிள் எஸ் சிம்பிள் எம் per liter. ஆக இருக்கும். 300 small milliosmol per liter ஆக இருக்கும். இனி அடுத்த பாயிண்ட். டைம் போதுமா தெரியல. ரைட், அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. வேற கலர்.
கதைச்சா நிறைய கதைக்கணும், டைம் போதாது. நமக்கு இன்னும் ஒரு வகுப்பு தேவை பிள்ளைகள், திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த வகுப்போட முடிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமே.